ஹாய் வாங்க, ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 லிட்டர் பசும்பால் வாங்கி நல்லா சுண்டை போதே ஒரு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது ஒரு 10 முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து இது கூடயே சேர்ந்து ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் கலருக்கு கொஞ்சம் குங்குமப்பூ இருக்குது பாருங்கள். இனிப்புக்கு கொஞ்சமாக சீனி போட்டுக்கிடுதேண்ணா, அவ்வளோதாங்க. இதுக்கு ப்ரெட்டு பாருங்கள், ஒரு 5 ஸ்லைஸ் மட்டும் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சின்ன சம்படம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ரெட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த சம்படம் மூடி வச்சு இப்படி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரெட்டில் தாங்க இன்றைக்கி ரசமலாய் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த ரசமலாயை பாருங்கள், இதை அப்படியே மேலே ஊற்றிக்கிட வேண்டியதுதான். பாருங்கள், அப்படியே ஊற்றிட்டு அது ஊறின பிறகு எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இது மேலே லேசாக பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி இவ்வளோத்தையும் போட்டு அழகுபடுத்திக்கிட வேண்டியதுதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.